ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இட்லி சட்னி சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி சட்னி சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பொடி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக வறுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாவை மட்டும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 8 காஞ்ச மிளகா அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 8லேருந்து 9 காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லாவே காரமான மிளகா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஃபுல்லாக ஒரு பவுல் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுலில் தான் எடுத்திருந்தேன் இல்லையா, இது ஃபுல்லாக ஒரு பவுலுக்கு உளுத்தம்பருப்பு, அரை பவுல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ உளுந்த ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பருப்பு மட்டும் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா மெஷர்மெண்ட், ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு, அரை பங்கு கடலைப்பருப்பு, அதில் 1/4 பங்கு அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. முழு தனியாக இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. 1/4 பங்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரணும், ஆனால் கருகி போயிடக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி எனக்கு ஓரளவுக்கு வறுபடுறது தெரியும் அப்படிங்கிறதுனால நான் 1 by 1 நான் வறுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா அந்த பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலர் லைட்டாக மாறின அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோம். ஸோ இதையும் நம்ம பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரி பருப்பையும் வறுத்து அதையுமே நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையுமே நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதையுமே நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த வாசனை வரும் இல்லையா, அதில் லைட்டாக வறுத்துக்கிட்டு இதையுமே நம்ம சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை அப்படியே அரைச்சிக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் டேஸ்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் பூண்டு சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனலை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதை சேருங்க. அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். இது கூட 2 சொல்ல புளியுமே நல்லா பிச்சுட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா வறுபடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பயிறுகள்லாம் பருப்புகள்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பூண்டையும் புளியும் சேர்த்து நல்லா மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட இட்லி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.